நிச்சை சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் தெளிப்பு நீர் பாசனம் மூலம் சம்பங்கி சாகுபடி செய்து வரும் விவசாயி திரு யு அருள்மணி ஆவார். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் அஞ்சல் தெற்கு செட்டியாப்பட்டி கிராம விவசாயி ஆவார். முதலில் நாட்டு ரக சம்பங்கியை பயிர் செய்து வந்த இவர் பின்னர் தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலின் பேரிலும் பட்டறிவு பயணத்தின் மூலமும் தர்மபுரி சென்று அங்குள்ள சம்பங்கி சாகுபடி விவசாயிகளின் அனுபவங்களை கேட்டறிந்து அதன் மூலம் பிரிட்ஜ்வால் ரக சம்பங்கியினை சாகுபடி செய்தும் தோட்டக்கலை துறையின் மூலம் சம்பங்கி கிழங்குகளை மானியம் மூலம் பெற்றும் களைகளை கட்டுப்படுத்த மூடாக்கு முறையை பயன்படுத்தியும் நீர்ப்பாசனத்திற்கு தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்தி சம்பங்கி சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது நாங்கள் புதிய ரகமாக பிரிட்ஜ்வால் அப்படிங்கிற சம்மங்கியை நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். அந்த சம்மங்கி வந்து ஏற்கனவே சாதாரண சம்மங்கியாக தான் போட்டிருப்போம். சின்ன சம்மங்கி, நாட்டு சம்மங்கின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை இப்போ நிறையா பறித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்களெல்லாம் ஒரு தடவை விவசாயிகள்லாம் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக கூட்டிகிட்டு போனாங்க டூரிஸ்ட்டு. அங்கே போகிறப்ப கிருஷ்ணகிரி சைட்லலாம் பார்த்தேன் இது மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. போயிட்டு அங்கே ஆனால் இது எங்கே விதை வாங்கினு என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சொன்னான், நம்ம தோட்டக்குளத்துறை அலுவலர்கிட்ட சொன்னான். அவங்க வந்து உடனே விவசாயிகளுக்கு எங்கே இருந்தாலும் சரி நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருக்குமே வந்து மானிய விலையில் கிழங்கு வாங்கி கொடுத்தாங்க. மற்றபடி எல்லா ஆலோசனையும் தோட்டக்குளத்துறை மூலமாக எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த புதிய ரகத்தில் இந்த மல்சிங் பண்ணி நிலத்தில் வந்து களைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மல்சிங் பண்ணி போட சொல்லி சொன்னாங்க. அந்த மெத்தட் படி நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கு எல்லா மானியமுமே நாங்கள் வந்து நிலம்தான் கொடுத்துருக்கோம். மற்றபடி அனைத்து மானியமுமே எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க தோட்டக்கலையில். நாங்கள் செஞ்சு அது மூலமாக நல்லா லாபம் அடைஞ்சோடனே இப்போ ஏரியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 விவசாயிகள் போட்டுருக்காங்க. இன்னும் 50 பேர் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதுக்குண்டான இப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியுது, நல்ல இந்த பூவில் வந்து நல்லா அதிக மகசூல் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஆர்வமாக இந்த சம்மங்கி போடுறாங்க. எங்களுடைய ஆர்வத்துக்கு தூண்டுதலாக தோட்டக்கலைத்துறையும் எங்களுக்கு இணைந்து செயல்படுறாங்க. இந்த தொழில் மட்டும் இல்லாமல் நான் வந்து கொள்ளையிலே வீடெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடு மாடு இது மாதிரி வேளாண்மை சார்ந்த தொழிலெலாம் நான் வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வேளாண்மையும் சரி தோட்டக்கலையும் சரி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க. முக்கணிகளுள் ஒன்றாக திகழ்வது மாம்பழம். மாம்பழம் கோடை காலத்தில் தொடங்கி இப்போது சீசன் முடிவடைகிற நிலையில் காணப்படுகிறது. கோடை காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்திலையும் விளையக்கூடிய மாம்பழ வகைகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. மாம்பழத்தில் விட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ், நார் சத்து இவை எல்லாமே காணப்படுகிறது. அடர் நடவு முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இரட்டை வரிசை மாவும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது மாம்பழ வளர்த்தலும் மற்றும் பராமரித்தலும் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா RVS வேளாண் அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் எம் காளியப்பன் அவர்கள் விளக்கம் தருகிறார். மா பராமரித்தலும் வளர்த்தலும் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செம்மண் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த மா வளர்த்தல் வந்து செம்மண் வந்து உகந்தது, நல்லா வடிகால் உள்ள வந்து செம்மண் வந்து ஏற்றுறது. இப்போ நம்ம மா பயிரிடணுமா என்னென்ன செய்யணும், ஏன்னா நிலத்தை வந்து நல்லா தயார் பண்ணணும். நிலத்தை தயார் பண்ணி எப்படி சொல்ல போகிறோன்னா, நிலத்தை வந்து 3லேருந்து 4 முறை நல்லா உழணும். உழுதுட்டு அதில் வந்து ஏன் உழுறோம்னா நல்லா மண்ணை வந்து சுழட்டணும். அப்போ தான் கீழே உள்ள புழுக்கள்லாம் மாறி கீழே உள்ள நுண்ணுயிர்கள்லாம் மேலே அடிப்பாக வந்து பிறண்டு போகும்.
அதனால நிலத்தை வந்து நல்லா உழுதுக்கணும். அப்புறம் வந்து நிலத்தை எப்படி தயார் செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மாவுக்கு வந்து 20லேருந்து 25 அடி 20க்கு 25 அந்த மாதிரி குழி எடுத்துக்கணும். குழி எடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆறப்படணும் குழியை. ஏன்னா அதில் உள்ள வெப்பமெல்லாம் போகிறதுக்காண்டி நம்ம ஆறப்படுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கண்ணை எப்படி தேர்வு செய்யறது பார்க்க போகிறோம். இப்போ கண்ணு தேர்வு செய்ய அப்படின்னா நர்சரியிலேருந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு கண்ணு. நிறைய பேர் வந்து ஒட்டு ரகங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருநெல்வேலியை பொறுத்தவரை என்ன ரகங்களாக விரும்புகிறாங்கன்னா, அல்போன்சா, இமாம் பசந்து, பங்கனாப்பள்ளி, களப்பாடு, பெங்களூரா வந்து இப்போ வந்து இங்கே வந்து பெங்களூராவுக்கு வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா ஊறுகாய்க்கு வந்து பெங்களூர் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பெங்களூரா விரும்புகிறாங்க. ஆனால் அது வந்து விலை கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இமாம் பசந்து இதெல்லாம் பல காய்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இமாம் பசந்து வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இமாம் பசந்து கண்ணை எப்படி தேர்வு செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கன்று வந்து ஏதாவது ஒரு கொட்டையை வந்து நர்சரியில் ஊன போடுறாங்க. அது முளைச்ச உடனே அதுலேருந்து நமக்கு என்ன ரகம் தேவையோ அதை வந்து ஒட்டு கட்டுறாங்க. அதில் 2 விதமான ஒட்டு இருக்குது. வி ஒட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இன்னொன்று நெருக்கு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து வி ஒட்டை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அது எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கொட்டை போட்டு 1 மாதத்தில் வளர்கிற கண்ணில் எடுத்துகிட்டு நமக்கு என்ன வெரைட்டி ரகம் தேவையோ அந்த ரகத்தை வந்து வி வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு அந்த ரகத்தை வச்சு கட்டி விடணும். அது வந்து 6 மாதத்தில் வந்து நடுறதுக்கு வந்து தயாராகிரும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து குழி தோண்டிட்டு குழியில் வந்து முதல்ல வந்து 10 கிலோ தொழு உரம், 100 கிராம் வந்து லிண்டன் டெஸ்ட் போட்டு 3/4 பகுதி மூடிடணும். மூடிட்டு கண்ணை வந்து மொட்டு பகுதி வந்து மண்ணுக்கு மேலே இருக்கணும். ஒட்டு பகுதியை சேர்த்து மூடிடக்கூடாது. மூடினா கன்று வந்து வளராமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து கன்று மூடி வச்ச பிறகு நல்லா தண்ணி வந்து கன்று வச்ச பிறகு வந்து தண்ணி வந்து அடிக்கடி பாய்ச்சணும். தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் கழித்து முதல் வருஷத்தில் வந்து தலை சத்து மணி சத்து இடணும். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடும். பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூ வந்து காய்க்க விடக்கூடாது. ஏன்னா மரத்தோட வாழ்நாள் வந்து கம்மியாயிரும். மகசூல் வந்து அதிகமாக தெரியாது. 1.5 வருஷத்துக்கு காய்க்க விடக்கூடாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கு வரும். காய்ப்புக்கு வந்தோடனே வந்து நம்ம 3 வருஷம் கழித்து வந்து கவாத்து பண்ணணும். கவாத்து வந்து சைடில் வர கிளைகள் அதெல்லாம் வந்து வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு இந்த பூ பூக்கிறதுக்கு என்னென்ன பருவம்னா, பூ பூக்கிறதுக்கு ஒரு சில மருந்து அடிப்பாங்க. NAன்னு சொல்லுவாங்க, நாப்தலிக் அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவாங்க. அது வந்து 20 ppm வந்து மரத்தை தெளிக்கணும். தெளித்தா வந்து பூ வந்து பிஞ்சிலே பூ உதாமல் இருக்கிறதுக்கும் பூ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் அதை அடிப்பாங்க. அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் அறுவடை பண்ணுவாங்க. ஏற்ற பருவம் வந்து பிப்ரவரியில் வந்து நல்லா காய்க்கும். சில பூ வந்து பிப்ரவரியில் வந்து பூ பூக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா 0.5% வந்து யூரியா கரைசலை வந்து தெளித்தோம்னா பூ வந்து பூக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பூ பூத்து காய்க்கும் தரத்தில் வந்து நல்லா காய் காய்ச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி பறிக்கிறது எல்லாமே தெரியாது. சில பேர் பறித்தோம் கீழே விழுந்து போய்ட்டு அடிபட்டு போயிடும். அதுக்கு வந்து சரியான வந்து வியாபார இது வந்து கிடைக்காது. நம்ம எப்படி பறிக்கணும்னா, குச்சி இருக்கும். குச்சியில் வந்து வலையை கட்டிட்டு அதுக்குள்ளே பறித்து ஒரு வலையில் போட்டு அதுக்கப்புறம் நீட்டாக எடுத்து வந்து கீழே வந்து இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி பறிக்கிற மூலம் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அறிவிக்கலாம். இப்போ வந்து வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி செய்தோம்னா ஒரு சின்ன வடு இருந்தால் கூட அங்கே எடுத்துக்கிட மாட்டாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து கவனமாக எடுத்து இந்த ஒவ்வொரு பழமும் வந்து தங்க மாதிரி எடுத்து அனுப்பினோம்னா அதுக்கான வேல்யூவே தனி. இங்கே 20 ரூபாய்க்கு விற்கிறது வந்து அங்கே போய் 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கணும். இமாம் பசந்து அந்த மாதிரிலாம். இமாம் பசந்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். பழம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் மற்ற பழங்கள் ஒப்பிடும்போது. இப்போ நிறைய பேர் நம்ம வச்சோம் போயிடுச்சு அப்படின்னா வச்சுறதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து தண்ணி இல்லாட்டாலும் பரவாயில்ல, சொட்டு நீர் முறையில் வந்து அதிகமாக வந்து வச்சிட மூலம் அதை வந்து அதிகப்படுத்தலாம். வந்து பூ பூக்கும் பருவத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. தண்ணீர் பாய்ச்ச வந்து நிறுத்திடணும். அப்போ தான் பூ வந்து அதிகமாக பிடிக்கும் பருவமாகவும். இங்கெல்லாம் என்ன செய்வோம்னா பூ பூக்க 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி நிப்பாட்டிடுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் பூ வந்து அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வச்சுட்டு மருந்து ஏதோ பூச்சி இருக்குது எப்போது மருந்து அடிச்சிருக்குது என்ன வலையாக இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. நம்ம குழந்தைய எப்படி பாதுகாக்கமோ அதே மாதிரி மரத்தையும் பாதுகாத்தோம்னு வச்சுக்கலாம், அதோட வேல்யூ வந்து அதிகமாகும். இப்போ கொண்டு போய் பொருளாதாரம் விற்கும்போது ஒருத்தர் வந்து 5 ரூபாய்க்கு கேட்பான், 10 ரூபாய்க்கு கேட்பான். நம்ம வச்சுருக்கிறத பொறுத்தா கேட்பான். நல்லா பராமரித்து நல்லா வளர்த்தோம்னா அதோட மதிப்பு வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது பறித்து கொண்டு போயிட்டு நல்லா அதுக்கான தட்பவெப்பநிலை, அதுக்கான பாக்ஸிங் எப்படி பேக் பண்ணுறது எல்லாம் நீட்டாக அனுப்பிட்டோம்னா அவன் ஒரு கிலோ வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வெளிநாட்டில் எடுத்துக்கிறான். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.